அனைத்து தமிழ் மக்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி தான் குரு பயிற்சி நடக்குது. அனைவருக்கும் குரு பயிற்சி நல்ல விதமாக நடக்க வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பாசிப்பருப்பு முந்திரி பாயாசம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பருப்பு 100 கிராம் இருக்குது, முந்திரி பருப்பு 50 கிராம் இருக்குது, 3 ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ காஞ்ச திராட்சை இருக்குது, 1 டம்ளர் பால் வச்சுருக்கேன், 150 வெல்லம் வச்சுருக்கிறேன். இது நம்ம முந்திரி பருப்பு பாயசத்துக்கு வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய போகிறது பாசிப்பருப்பு முந்திரி பாயாசம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுக்கலாம். அந்த பாசிப்பருப்பை பாருங்கள், நம்ம போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நமக்கு பாசிப்பருப்பு பாருங்கள் லேசாக வறுத்தாச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ நம்ம இதை எடுத்து குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து முந்திரி பருப்பு, ஏலக்காய், திராட்சை இதெல்லாம் இதிலே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு வறுத்தது போதும். இதை எடுத்து இதில் கொட்டி கழுவி நம்ம குக்கரில் வேக போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். இந்த முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு எடுத்துடலாம். முந்திரி பருப்பு செவந்துருச்சு. இப்போ திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை வச்சு இதில் தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க, ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பாசிப்பருப்பை நம்ம கழுவிட்டு அதில் போட்டுக்கலாம். இதை ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் விட்டு நல்லா வேக பார்த்து நம்ம இறக்கிடலாம். பாசிப்பருப்பை நல்லா தண்ணியில் கழுவியாச்சு. இப்போ நம்ம இதை குக்கரில் போட்டுடலாம். இப்போ இதை குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடிடலாம். இதில் விசில் போட்டுருவோம். 3 விசில் வரட்டும். இப்போ நமக்கு இது 3 விசில் வந்துருச்சு. இதை இறக்கி நம்ம பக்கத்தில் வச்சிடலாம்.
சட்டி அடுப்பில் வச்சு ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கலாம். நம்ம வெல்லத்தை லேசாக காய்ச்சிக்கலாம். மண் இருக்கும், அதனால் நம்ம இதை காய்ச்சி வடிகட்டிக்கலாம். பாருங்க வெல்லம். லேசாக மண் இருந்தால் கூட நமக்கு அடியில் நின்றுடும், இல்லைன்னா பாயசத்தில் நெருன்னு இருக்கும். இப்போ வெல்லம் பாருங்கள் நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு, எல்லாம் உருகிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வெல்லம் நல்லா பாவு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இதில் பாருங்கள் மண் இருக்கும், அது இல்லாமல் லேசாக வடிகட்டிட்டு நம்ம விட்டுடலாம். அது பாருங்கள் அடியில் மண் இருக்குது, அது அப்படியே போடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம இதை வெந்துருச்சு. நமக்கு நல்லா பருப்பு இப்படி வெந்துருச்சு, நல்லா குழஞ்சி. இப்போ நம்ம இதை கடாயில் மாற்றிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நம்ம இந்த பருப்பை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தை இதில் ஊற்றிக்கலாம். பாருங்க நல்லா மண் இல்லாமல் வடிகட்டி இதை வச்சுக்கிட்டோம். நமக்கு பாசிப்பயிறு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது பாலை ஊற்றிக்கலாம். பாருங்க இப்போ பாசிப்பருப்பில் நம்ம வெல்லத்தை ஊற்றிருக்கோம். இப்போ பாலை ஊற்றுவோம். நம்ம ஒரு டம்ளர் பால் வச்சுருக்கேன், இந்த பாலை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். அப்புறம் முந்திரி ஏலக்காய் கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ நமக்கு பாசிப்பருப்பு பால் ஊற்றி, இப்போ பாசிப்பருப்பு வெல்லம் பால் ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போடுவோம். ஏலக்காய் பொடி போட்டுட்டு முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை, ஏலக்காய் பொடி பாருங்க, ஏலக்காய் பொடி போட்டாச்சு. இப்போ இந்த முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். இப்போ நமக்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சு. இப்போ நமக்கு பாயசம் பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் அடுப்பை நிறுத்திட்டு இதை இறக்கிடலாம். பாசிப்பருப்பு முந்திரி பாயாசம் பக்குவமாக இருக்குது. நம்ம இப்போ அடுப்பை நிறுத்திட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் நமக்கு இது இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். இது கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. அடுப்பை நிறுத்தியாச்சு. இதை நம்ம கீழே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு பாசிப்பருப்பு முந்திரி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு, ஆறிடுச்சு பாருங்கள். இதை இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம்.
இப்போ நம்ம வெல்லம் போட்டிருக்கிறதுனால நல்லா கலராக இருக்குது பாருங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாயாசம். இப்போ நமக்கு பாசிப்பயிறு முந்திரி பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களை ஆதரவு தாங்க. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த குரு பயிற்சி எல்லோருக்கும் நல்ல விதமாக நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும்.